ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் சோயான்ஸ் கார்டன் டு கிச்சன் பிளாக். இங்கே பாருங்கள், ஸ்கூல் லீவு விட்டாச்சு. நம்ம குட்டி பசங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக செஞ்சு தாங்கன்னு கேட்டு நம்மளை போட்டு படுத்துவானுங்க. அப்படி இருக்கிற பசங்களுக்கு நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் அவங்களுக்கு பிடிச்சது மாட்டவும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லான ஒரு அழகான ஜெல்லிங்க. அதுக்கு எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். 20 கிராம் கடல் பாசி எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துருவோம். அலசி எடுத்துகிட்டு திருப்பி ரெண்டாவது ஒரு தண்ணி ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். ஏன்னா இது ஊறுனா தான் நல்லா சீக்கிரம் கரையும். ஊற வைப்போம். இப்போ ஒரு பேனில் பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த அரை லிட்ரு பாலை அப்படியே ஊற்றி கொதிக்க வைப்போம். இந்த பாலோட நம்ம எக்ஸ்ட்ராவெலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால நம்ம பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ தண்ணி கலக்காத பாலுங்கிறதுனால அந்த பாத்திரத்தில் அப்படியே அடியில் பிடிச்சி போயிடும். அதுக்காக தான் தண்ணி கலக்கிறது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம அந்த கடல் பாசி ஊற வச்சுருக்கோம்ல அரை மணி, அதுவும் நல்லா ஊறிடுச்சு. அதையும் இப்போ கரைச்சி எடுத்துப்போம். ஒரு அடுப்பில் பால் கொதிச்சிட்ருக்கு. இதில் அப்படியே கடல் பாசி நல்லா கரைகிறதுக்காக இதில் எடுத்து வச்சுட்டேன். இதுவும் நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதுக்கு உண்டான அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம். இது கடல் பாசி கரைஞ்சிட்டே இருக்கட்டும். பாலும் அந்த பாருங்கள், பக்கத்து அடுப்பில் பாலும் கொதிச்சிட்ருக்குது. அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம என்ன வேணுங்க இப்போ பாருங்கள், ஒரு 5 ப்ரெட் எடுத்துட்டேன். ப்ரெட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணிப்போம். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு பக்குவத்துக்கு நம்ம அடித்து வச்சுக்கிறோம். நல்ல மாவாக அடித்து வச்சுக்கிறோம். இதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் 1.5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை கலந்து வச்சுட்டு இப்போ அதுக்கு இடையில நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு ஒரு இங்கே பாருங்கள், நம்ம கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி அப்படியே ஆடை பாருங்கள், நான் கிண்டாமல் விட்டவுடனே ஆடை அப்படியே மேலே ஆடை படர்ந்து போயிருக்கு. பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. பால் நல்லா தண்ணி கலக்காமல் நல்லா வற்றி வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இந்த ஆடைகளையெல்லாம் அப்படியே எடுத்து விட்டு நம்ம நல்லா காய்ச்சிக்கிறணுங்க. ஏன்னா இந்த ஆடைகளோடு சேர்ந்து எடுத்தால் தான் நல்லா அந்த பாலுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா காய்ச்சினா நம்ம கடல் பாசி கரைஞ்சிருச்சுல, இந்த கரையை வச்சுருக்க கடல் பாசியும் இதோட பாலில் எடுத்து கலந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த பாலும் கடல் பாசியும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டையும் இதிலே கலந்துடணும். ப்ரெட்டை கலந்து விட்டுட்டு எல்லாமே பால் கடல் பாசி எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் கலக்கணுங்க. ஏன்னா ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது இப்போ ப்ரெட்டு கலந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துட்டோடனே அந்த பாலோட செட் ஆயிரும். ஏன்னா டக்குன்னு நம்ம மேலே ஊற்றுனோம்னாக்கா எல்லாம் சேர்ந்து கட்டி ஆயிரும். அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு செட் ஆகிற அளவுக்கு நம்ம கேப் விடணும். இப்போ பாருங்கள், இப்போ ப்ரெட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் கலப்போம். கஸ்டர்ட் பவுடர் இப்போ கலந்த உடனே நம்ம கைவிடாமல் கலக்கணும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் கலந்த உடனே அப்படி டக்குன்னு போட்ட நிமிஷத்துக்கே கலந்த நிமிஷத்துக்கே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலக்கணும். அப்போ தான் அந்த கஸ்டர்ட் பவுடர் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிற அளவுக்கு நல்லா டைம் கொடுப்போங்க. பாருங்கள், எல்லாம் கொதித்து வந்திருக்கா. இப்போ நம்ம அதுக்கு தேவையான இனிப்புக்கு ஜீனி போட்டுப்போம். ஜீனி போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ஜீனியும் இது நம்மளுக்கு இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன பிஞ்சு உப்பு போடுவோம். ஏன்னா உப்பு போட சொன்னீங்கிறதுக்காக நீங்கள் அளவுக்கு மீறி உப்பு போட்டுறாதீங்க. அப்புறம் ஜீனிக்கு மேலே உப்பு வந்துடும். அதுக்காக ஒரு சின்ன பிஞ்சு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் 3 பகுதியாக பிரிக்க போகிறேன். ஏன்னா நம்ம கலர்ஃபுல்லான ஜெல்லியில் செய்ய போகிறோம். பிள்ளைங்களுக்கு அந்த ஃபுட்டிங் கலர்ஃபுல்லான ஃபுட்டிங் செஞ்சு கொடுக்குறதுக்காக பிள்ளைங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்களா எங்களுக்கு, அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 பாத்திரத்தில் நான் தனித்தனியாக 3 பங்காக பிரித்து வச்சுட்டேங்க. பிரித்து வச்சுட்டு இதுக்கு இப்போ நம்ம கலருக்கு எடுப்போம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா பிரித்தாச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் குழம்பு மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இப்போ தனி மிளகாய்த்தூள், பச்சை மல்லித்தூள், தாரில் கரியான தூள், அப்படி இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, இப்போ கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி, அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம
அரிசி வடகம், கூழ் வடகம் எல்லாம் ஆர்டர் பேரில் நாங்கள் தரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. யாருக்கு தேவைப்படுதோ தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொரியர் மூலமாக வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. நாங்கள் வந்து தரமாக நல்லா சுத்தமான முறையில் வீட்டிலேருந்தே ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 3 பங்காக பிரித்து வச்சுட்டோம்ல, இதை ஒரு பகுதியில் வந்து நான் வந்து பிஸ்தா கலர் கலக்கிறேன். அந்த பச்சை கலர் வேணுங்கிறதுக்காக பிஸ்தா கலர் கலக்கிறேன். இது பிஸ்தா கலர் கலந்துட்டு இன்னொரு வந்து பகுதிக்கு வந்து ஸ்ட்ராபெரி கலக்க போகிறேன். அந்த கலராக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கையில் அவங்க அதை பார்க்கையில் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக சாப்பிட்டானுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்ல சூப்பராக இருந்துச்சு. பசங்களுடைய விருப்பம் தானே. அவங்க வந்து ஏன்னா ஸ்கூலில் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு நம்ம வந்து என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம் இல்லையா? இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறதில்ல. இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரி. இந்த இதுக்கு வந்து நான் கலர் கலக்க போகலை. இப்போ வந்து ஒரு ட்ரே எடுத்துப்போம். ட்ரே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த கலர் வேணுமோ ஏதாவது நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் வந்து அந்த எட்ஜில் தாங்க ஊற்ற, நடு சென்டரில் ஊற்றக்கூடாது. நான் இப்போ பாருங்கள் இப்போ எட்ஜில் ஊற்றிருக்கேன். இதே போல் இந்த இடத்துல நான் தவறு பண்ணிட்டேங்க. வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு ஊற்றிட்டு கடைசியில் பார்த்தாக்கா வந்து வீடியோ ஆஃப் ஆகிருந்திருக்கு, எனக்கு தெரியலை. அப்படி நான் பாட்டுக்கு எடுத்து ஊற்றிட்டே வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு ஒரு கலர் கொடுக்கணும், அதுக்கடுத்து 2 கரண்டி எடுத்து அந்த பாருங்கள் இந்த நான் எப்படி ஊற்றுறேனோ அதே மாதிரி தான் ஒரு நடு சென்டரில் ஊற்றுனீங்கன்னா அந்த லேயர் வராது. அதனால் அந்த எட்ஜில் வந்து ஊற்ற அது அப்படியே நழுவி போகுதுல்ல, அந்த நழுவி போகையில் வந்து அப்படியே வந்து லேயராக ஃபார்ம் ஆயிடுது. அழகாக இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், வந்து சாண்டல் கலர் ஊற்றினேன், அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன், இப்படி மாற்றி வந்து நம்ம அப்படியே கொடுக்கையில் அந்த லேயர் வந்து அழகாக அப்படியே இதாகுது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நடு சென்டரில் யாரும் ஊற்றிடாதீங்க. நடு சென்டரில் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி லேயர் வராது. இந்த எட்ஜில் ஊற்றுனாதான் லேயராக வரும். இந்த சீக்கிரம் நம்ம வந்து கடல் பாசி இந்த ஃபுட்டிங் வந்து கலந்து வச்சுருக்கோம்ல, அது சூடு ஆறுறதுக்கு முன்னாடி வேகமாக வந்து எடுத்து ஊற்றிடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா வந்து அது கெட்டித்தன்மை வந்துடுதா, அதனால வந்து நம்ம அந்த லேயரும் வரமாட்டேங்குது. நம்ம ஊற்றையில் ரொம்ப அப்படி லேயர் மட்டும் போகாமல் அப்படியே ஒரே இடத்துல நின்றுக்குது. இங்கே பாருங்கள், ஆறி போயிடுச்சு. ஆறின உடனே வந்து கொஞ்சம் சீக்கிரம் அது ஊற்ற முடியலை. இது மாதிரி இல்லாமல் டக்குன்னு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்து நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா அந்த லேயர் அழகாக வரியாக வந்துடும். இதே போல் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே ஒரு மூடியை போட்டு 1/2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டுருவோம், ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து சேக் பண்ணாதீங்க, ஆட்டாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே 1/2 மணி நேரம் வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் வச்சு செட் ஆக விட்டுருங்க. செட் ஆக விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கத்தி எடுத்து ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்து எடுத்தோம்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக பாருங்களேன். அப்படி வளர்ந்து அப்படி கையில் எடுக்கையில் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இது பசங்களுக்கு நான் இதை எடுத்து கொடுத்தோன்னே இதுக்கு பேர் எங்கள் வீட்டு பசங்க பேர் வச்சது என்ன தெரியுமா? இந்த ஜெல்லிக்கு பேர் ரெயின்போ ஜெல்லிங்க. இதே போல் உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த சம்மரை வந்து பிள்ளைங்களோட என்ஜாயாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஏன்னா அவங்களுடைய சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை முறையாக இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து எங்கள் மசாலா பொடி இதெல்லாம் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அதில் இடையில வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி மசாலா பொடிகளுக்கு ஆர்டர் கொடுங்க. ஆர்டர்னு பேரில் நான் உங்களுக்கு நல்ல விதமாக நாங்கள் செஞ்சு கொடுப்போங்க. எனக்கு வந்து இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.